அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கும் அல் குரானின் தமிழாக்கத்திலேருந்து அனிசா தொடர்ச்சி பார்க்கலாம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மேலும் எவர்கள் தம் பொருளை பிறர் மெச்சுவதற்காக செலவு செய்கின்றார்களோ, மேலும் எவர்கள் அல்லாஹ் மீதும் மறுமை நாளின் மீதும் நம்பிக்கை கொள்ளாதிருக்கின்றார்களோ, அத்தியானவர்களையும் அல்லாஹ் நேசிப்பதே இல்லை. உண்மை என்னவெனில், சைத்தான் யாருக்கு தோழனாகின்றானோ அவர் மிக கெட்ட தோழனையே அடைய பெற்றவராவார். இவர்கள் அல்லாஹ் மீதும் மறுமை நாளின் மீது நம்பிக்கை கொண்டு அல்லாஹ் தமக்கு அளித்தவற்றிலிருந்து செலவு செய்தல் இவர்களுக்கு என்ன கேடு வந்து விட போகிறது? இவ்வாறு செய்திருந்தால் இவர்கள் புரிந்த நன்மை அல்லாஹ் விட்டு மறைந்து விடாது. திண்ணமாக அல்லாஹ் எவருக்கும் அணு அளவும் அநீதி இழைக்க மாட்டான். அணு அளவு நன்மை செய்திருந்தாலும் அல்லாஹ் அதனை இரட்டிப்பாக்கின்றான். தன்னிடமிருந்து மாபெரும் கூலியையும் வழங்குகின்றான். முகமதே, நாம் ஒவ்வொரு சமுதாயத்திலிருந்தும் சாட்சியாளர் ஒருவரை கொண்டு வந்து உம்மையும் இவர்கள் மீது சாட்சியாளரால் கொண்டு வரும் வேளையில் இவர்கள் என்ன செய்வார்கள் என்று சிந்தியுங்கள். எவர்கள் இறைத்தூதரின் சொல்லை கேட்காமலும் அவருக்கு மாறு செய்து கொண்டும் இருந்தார்களோ, அவர்கள் பூமி பிளந்து தங்களை விழுங்கியிருக்க கூடாதா என அந்நாளில் ஏங்குவார்கள். அங்கு அவர்கள் தம்முடைய எந்த செய்தியையும் அல்லாவிடம் மறுத்திட முடியாது. இறை நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் போதையோடு இருக்கும் நிலையில் தொழுகையை நெருங்காதீர்கள். நீங்கள் என்ன கூறுகின்றீர்கள் என்பதை அறிகின்ற போதுதான் தொழ வேண்டும். மேலும் நீங்கள் பெருந்துடக்குவராய் இருக்கும் நிலையில் குளிக்கின்ற வரை தொழுகையை நெருங்காதீர்கள். பாதையை கடப்பவர்களாக இருந்தாலே தவிர நீங்கள் நோயாளிகளாவோ பயணத்திலேயோ இருந்தால், அல்லது உங்களில் ஒருவர் மலஜனம் கழித்துவிட்டு வந்தால், அல்லது நீங்கள் பெண்களை தீண்டிருந்தால், பிறகு தண்ணீர் உங்களுக்கு கிடைக்கவில்லை எனில் சுத்தமான மண்ணை கொண்டு உங்களை தூய்மையாக்கி கொள்ளுங்கள். அதாவது அதனை உங்களின் முகங்களிலும் கைகளிலும் தடவி கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் கனிவு உடையவனாகவும் மன்னிப்பு வழங்குவனாகவும் இருக்கின்றான். அஸ்ஸலாமு அலைக்கும்.